ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? என்னன்னா ஃப்ராங்கி தாங்க. கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாவு வந்து நீங்கள் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நான் நேரம் எங்கள் அம்மாட்ட போய் அம்மா எனக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அவங்களும் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. தக்காளி, வெங்காயம், கேப்சிகம், கேரட் எல்லாமே ஸ்லைஸாக கட் பண்ணிட்டாங்க. பன்னீர் கூட கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூளுங்க, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடருங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலக்குன்னு கலக்கிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி நல்லா கலக்கி கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, அது போட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக உங்களுக்கு இருக்குங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கேரட், ஒரு கேப்சிகம்ங்க. அவ்வளோதான். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாட் மசாலா நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. அதுக்குள்ளே பன்னீர் நல்லா ஊறி இருக்கும், அதையும் இதில் தூக்கி போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. கடைசியாக லெமன் ஜூஸ் இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலைகளை போட்டுடுங்க. அவ்வளோதாங்க, இது நம்ம தயார் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்தி செஞ்சிடலாம். சப்பாத்தி எடுத்து போட்டு வீட்டில் பண்ண மயோனைஸ், அப்புறம் வீட்டில் பண்ண டொமேட்டோ சாஸுங்க, எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க, அதை நம்ம கடிச்சு சாப்பிடும்போது. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ரோல் பண்ணணும், அப்புறம் இந்த பக்கம் ரோல் பண்ணுங்க. அப்போ தான் கீழே கொட்டாமல் இருக்கும். நம்மளுக்கு எடுத்துக்கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தா அம்மா வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வேறு என்னங்க வேணும் நம்மளுக்கு? சூப்பரான சண்டே ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ராங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு சூப்பர் வீடியோட பார்க்கலாம். டாட்டா, பை.